தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்வைத்தம் சங்கர சம்பிரதாயம் பகுதி 4. ஏதோ இந்த காலத்தில் நம் மதத்தை பற்றி அடியோடு அறிந்து கொள்ளாத புது தலைமுறை ஸ்மார்த்தர்கள்தான் தங்களை சைவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில்லை. போன நூற்றாண்டிலேயே இராஜாங்கத்தில் செல்லுபடியாகிற பத்திரங்களில் கூட இப்படியே குறித்து வந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இதற்கெல்லாம் ரொம்ப காலம் முந்தி ராமானுஜர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பலப்படுத்திய நாளில் ஸ்மார்த்தர்களில் விஷ்ணு பக்தர்களாகப்பட்டவர்களில் அநேகர் அந்த வழியை அனுசரிக்க ஆரம்பித்த போதே அத்வைதிகள் என்றால் சைவர்கள் என்று நினைக்கும்படியாக ஆனதாக தோன்றுகிறது. ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், ஸ்ரீகண்டாச்சாரியார் என்பவர் ராமானுஜர் காலத்தை ஒட்டியே வந்தவர் என்று சொல்கிறார்கள். தத்துவ ரீதியில் இவரும் விசிஷ்டாத்வைத்தம் மாதிரிதான் சொல்கிறார். ஆனால் முக்தி நிலையை சொல்லும்போது அத்வைத்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிட்டே போயிருக்கிறார். உபாசனா ரீதியில் இவருக்கு சிவன்தான் பிரதானம். ராமானுஜருக்கு எப்படி நாராயணன்தான் பரமாத்மாவோ அப்படி இவருக்கு பரமசிவன்தான் பரமாத்மா. இப்படி இவர் ஒரு சைவ விசிஷ்டாத்வைத்த மதத்தை ஸ்தாபித்த போதிலும் ஸ்மார்த்த வைஷ்ணவர்கள் ராமானுஜ சித்தாந்தத்தை தழுவிய அளவோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக மிக குறைவாகத்தான் ஸ்மார்த்த சைவர்கள், அதாவது பரமேஸ்வரனை இஷ்டமூர்த்தியாக கொண்ட ஸ்மார்த்தர்கள் ஸ்ரீகண்டரின் சைவமான சித்தாந்தத்தை தழுவியிருக்கிறார்கள். ஏனென்றால் ராமானுஜருடன் பல வைஷ்ணவர்கள் பிரிந்து போன உடனேயே ஸ்மார்த்தர்கள் தங்களை முக்கியமான சைவர்கள் என்றே நினைத்திருக்க வேண்டும். அதனால்தான் சைவமான சித்தாந்தமாகவே ஒரு மதத்தை ஸ்தாபித்த போது அதற்கு மாற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கவில்லை போல் இருக்கிறது. இந்த சைவ விசிஷ்டாத்வைத்தத்தின் மோட்சமும் அத்வைத்தத்துக்கு கிட்டவே இருந்ததால் தங்களுடைய அத்வைத்தத்தை விட்டுவிட்டு அதே மாதிரியான சித்தாந்தத்துக்கு ஏன் போக வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம். தத்துவம் ரொம்ப கொஞ்சம் பேருக்குத்தான் முக்கியமாக இருப்பது, அப்பிலாவது. பெரும்பாலாருக்கும் பக்தியும் உபாசனா மூர்த்தியும் தான் முக்கியம். அதனால்தான் விஷ்ணு உத்கர்ஷம் கூறப்பட்ட சித்தாந்தங்களுக்கெல்லாம் ஸ்மார்த்த மதத்திலிருந்து தீவிர விஷ்ணு பக்திக்காரர்கள் போயிருக்கிறார்கள். இதனாலேயே அத்வைத்தம் சிவ உத்கர்ஷத்துக்கு ஏற்பட்டது என்ற அபிப்பிராயம் உண்டாகி சிவ உத்கர்ஷத்திற்கென்றே ஒரு சித்தாந்தம் ஏற்பட்ட போது அதில் விசேஷமாக ஸ்மார்த்தர்கள், அதாவது ஸ்மார்த்த மதத்தில் இருந்த தீவிர சிவபக்திக்காரர்கள் சேராதபடி ஆகியிருக்கிறது. இப்போதுள்ள அடியோடு விஷயம் தெரியாதவர்களோ அத்வைதிகள் என்றாலே சைவர் என்று நினைத்து விடும் அளவு ஆகியிருக்கிறது. ஸ்ரீ சங்கர மடங்களில் சந்திரமௌலீஸ்வர பூஜை தானே நடக்கிறது என்றால் அது ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது. ஆச்சாரியாளுக்கு பரமேஸ்வரனே 5 ஸ்படிக லிங்கங்களை கொடுத்து அவற்றின் ஆராதனை லோகத்தில் எந்நாளும் இருக்கும்படியாக பண்ண வேண்டும் என்றார். அவற்றில் 2 ஆச்சாரியாள் சிருங்கேரியிலும் காஞ்சிபுரத்திலும் உள்ள மடங்களில் வைத்தும் பாக்கி 3 நேபாளம், கேதார்நாத், சிதம்பரம் ஆகிய இடங்களில் ஆலயங்களில் வைத்தும் அவிச்சின்னமாக முறிவுபடாமல் ஆராதனை நடக்க வழி செய்தார். சங்கர மடம் என்றால் எல்லா மடங்களிலும் யூனிஃபார்மிட்டி இருக்க வேண்டாமா? அதனால் மடங்களில் சந்திரமௌலீஸ்வர பூஜையை வைத்தார். ஆச்சாரியாளுக்கு லக்ஷ்மி நிருசிம்மமூர்த்தி ஒரு சால கிராமம் கொடுத்தார். ஈஸ்வரனே தம் ஸ்வரூபமான ஸ்படிகலிங்கம் தந்தது போல நரசிம்மமூர்த்தி தன் ஸ்வரூபமான சால கிராமத்தை கொடுத்தார். ஸ்படிகலிங்கத்தை பூஜையில் வைத்தது மாதிரியே இந்த சால கிராமத்தையும் ஆச்சாரியாள் மடத்து பூஜையில் வைத்திருக்கிறார். அவருக்கு சிவ விஷ்ணு பேதம் கொஞ்சமும் கிடையாது. சிதம்பரத்தில் ஸ்படிகலிங்கம் பிரதிஷ்டை பண்ணின மாதிரியே பத்ரிநாத்தில் நாராயணனை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார். அங்கேயே ஒரு மடம் ஸ்தாபித்திருக்கிறார். அவர் மடங்களை ஸ்தாபித்த இடங்களில் பூரி ஜெகநாதமும் துவாரகையும் விசேஷமான கிருஷ்ண க்ஷேத்திரங்களே.
அவர் சிவ சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணவில்லை, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்குத்தான் பாஷ்யம் பண்ணி இருக்கிறார். சிவகீதை, தேவி கீதை எல்லாம் கூட புராணங்களில் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்த பகவத்கீதைக்குத்தான் நம் ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணி இருக்கிறார். ஈஸ்வரனையும் அம்பாளையும் போலவே மகாவிஷ்ணு, ராமர், கிருஷ்ணர், மகாலட்சுமி எல்லாரை குறித்தும் ஸ்தோத்திரங்கள் செய்திருக்கிறார். இதையெல்லாம் சரியாக கவனிக்காததால் அவரை சைவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆச்சாரியாளின் மடத்தில் நடப்பது வெறும் சிவ பூஜை மட்டும் இல்லை. ஆரம்பத்திலேயே சொன்னேனே, அந்த பஞ்சாயத்தன பூஜை தான் மடத்து பூஜையும். ஆச்சாரியாள் ஈஸ்வரனும் அம்பாளும் சேர்ந்து எடுத்த அவதாரம். உமா மகேஸ்வரர்களே அவருக்கு கைலாசத்தில் பஞ்சலிங்கங்களை கொடுத்தார்கள். ஆகையால் அவர் நடுநாயகமாக ஈஸ்வரனையும் அம்பாளையும் மடத்து பூஜையில் வைத்தார். ஆனாலும் சிவ பஞ்சாயத்தன முறைப்படி மகாவிஷ்ணு, கணபதி, சூரியன் ஆகியோர்களும் பூஜையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இங்கே சிவராத்திரி, நவராத்திரி மாதிரி ராமநவமி, கோகுலாஷ்டமி, நரசிம்ம ஜெயந்தி முதலானவற்றையும் கொண்டாடுகிறோம். மடத்தில் ஸ்ரீமுகம் அனுப்பும் போது என்ன சொல்கிறோம்? இன்ன காரியத்தை குறித்து கிரியத்தே நாராயண ஸ்மிருதிஹி என்று ஸ்ரீமுகத்தில் சொல்கிறோம். அதாவது எந்த புஸ்தகத்துக்கு அல்லது காரியத்துக்கு ஆசீர்வாதமாக இந்த ஸ்ரீமுகம் அனுப்பப்படுகிறதோ அது நல்லபடியாக நடப்பதற்காக நாராயணனை ஸ்மரிக்கிறோம் என்று சொல்கிறோம். சிவனை ஸ்மரிப்பதாக சொல்லவில்லை. நீங்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்? நாராயண நாராயண என்றுதான் சொல்கிறேன். எல்லா சங்கராச்சாரியார்களும் இப்படித்தான் சொல்கிறோம். அது ஆதி ஆச்சாரியாலே பண்ணின ஏற்பாடு. ஜகத் பரிபாலன கர்த்தா என்கிற ரீதியில் லோகத்தில் நல்லது நடப்பதற்கெல்லாம் நாராயணனைத்தான் ஸ்மரிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். இத்தனை நாழி அத்வைதிகள் என்றால் சைவர் என்ற அபிப்பிராயம் ஏற்பட்டிருப்பதை பற்றி சொன்னேன். இதற்கு நேர் மாறாக சங்கரர் மகாவிஷ்ணுவைத்தான் உபாசித்தவர் என்கிறவர்களும் உண்டு. அவர்கள் இந்த நாராயண ஸ்மரணம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் முதலான விஷயங்களை தங்களுக்கு ஆதரவாக சொல்கிறார்கள். இதோடு கூட ஆச்சாரியால் பாஷ்யங்களில் இந்த லோக விவகாரத்தை எல்லாம் செய்யும் சகுண பிரம்மமான ஈஸ்வரனை பற்றி பிரஸ்தாபிக்கிற போது அவனை நாராயணன் என்றே சொல்லியிருப்பதையும் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனாலும் ஆச்சாரியாலை சைவர் என்றோ சாக்தர் என்றோ வைஷ்ணவர் என்றோ எப்படி சொன்னாலும் அது அவரை குறுக்குகிற காரியம்தான். அப்படியெல்லாம் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு மட்டும் அவர் பக்தர் என்பது சரியில்லை. ஏன் அத்வைத்த பாஷ்ய கிரந்தங்களில் சகுண பிரம்மம் என்றால் நாராயணன் என்று சொன்னார் என்றால், முத்தொழில் என்று பிரித்து கொடுக்கிற போது மகாவிஷ்ணுவுக்குத்தான் லோக ரக்ஷண பொறுப்பு தந்திருக்கிறது. எவன் ரட்சிக்கிறானோ அவனையே பிரபஞ்சத்தை எல்லாம் நடத்தும் சக்தியாக சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆச்சாரியால் சைவர், வைஷ்ணவர், சக்தர் எல்லாம் தான். அவருடைய சிஷ்யர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஸ்மார்த்தர்களான நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஸ்மார்த்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர் முத்துசுவாமி தீட்சிதர். அவர் மாரியம்மனும் ஐயனாரும் நவகிரகங்களும் உள்பட அத்தனை தெய்வங்களையும் பரமாத்ம ஸ்வரூபமாக பார்த்து கீர்த்தனங்களில் ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார். அத்தனை தெய்வங்களுமான ஏக பரமாத்மாதான் நமக்கு உபாசியம். அதை அத்தனை ரூபங்களிலும் ஏற்றத்தாழ்வில்லாமல் பாவிக்கிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். ஆதி காலத்திலிருந்து அத்வைதிகளிலேயே வீர சைவர்களும் வீர வைஷ்ணவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அது ஆச்சாரியாளின் மனோபாவத்துக்கும் அவர் நமக்கு போட்டிருக்கிற ஆக்ஞைக்கும் சம்மதமானதல்ல. அத்வைதிகளிலேயே அப்பைய தீட்சிதர் பரம சாம்பவராகவும் சிறந்த சிவபக்தராகவும், லீலாசுகர் பரம பாகவதராக கிருஷ்ணனிடமே பரம பிரீத்தியும் வைத்திருந்த மாதிரி நாம் ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்திடம் அதிக பக்தி வைப்பதில் தப்பில்லை. ஆனால்
இந்த மகான்கள் எப்படி இன்னொரு தெய்வத்தை நிந்திக்காமலே தங்கள் இஷ்ட தெய்வத்திடம் பக்தியில் உருகினார்களோ அப்படி நாமும் எந்த ஒரு தெய்வத்தையும் நிந்திக்காமல் நம் இஷ்டமூர்த்தியிடம் விசேஷ பக்தியோடு இருக்க வேண்டும். வேத மதம் என்ற ஸ்மார்த்த மதத்தின் மூல கொள்கைகளில் இது ஒன்று. இன்னொரு தெய்வத்தை தாழ்த்தி சொல்லி தன் தெய்வம்தான் தெய்வம் என்று சொன்னால் அப்போது அது வேத சம்மதம் உடையதாகாது. இந்த டெஸ்ட் படி பார்த்தால் ஆச்சாரியாளை அனுசரிக்கிற ஸ்மார்த்த மதஸ்தர்களான நாம் தான் பூரண வைதிகர்கள். இப்படி நான் சொல்லவில்லை, நான் சொன்னால் அது தப்பு, இது என் சம்பிரதாயம் என்பதற்காக உயர்த்தி சொல்கிறேன் என்றாகிவிடும். ஆதலால் இது என் அபிப்பிராயம் இல்லை, 3 பூர்வகால பெரியவர்களுடைய அபிப்பிராயம் இப்படி இருந்திருக்கிறது. துவைத்தி, அத்வைத்தி, விசிஷ்டாத்வைத்தி எல்லோருக்கும் மூல புருஷரான வியாச மகரிஷியின் அபிப்பிராயமே இப்படித்தான் இருந்திருக்கிறது. பாரதத்தில் அனுசாசன பர்வாவில் பீஷ்ம பிதாமகரின் வாயிலாக அவர் பிராச்சீனமாக இருந்து வந்த 5 மதங்களின் பெயரை சொல்லும்போது சாங்கியம், யோக, பாஞ்சராத்திரம், வேதாக, பாசுபதம் ததா என்கிறார். இவற்றில் வேதாக என்பதுதான் வேத மதம், பிற்காலத்திய ஸ்மார்த்த மதம். அதில் சகல தெய்வ ஆராதனையும் உண்டு. கர்மம், பக்தி, ஞானம் 3ம் உண்டு. தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற சாங்கியமும் அதில் அடக்கம். யோக சாதனையும் அதிலே தியானத்தின் அங்கமாக வருவதுதான். இது அத்தனையும் ஆச்சாரியாளினால் புத்துரு பெற்ற ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலும் உண்டு. சிவானந்த லஹரி, சௌந்தர்ய லஹரி, ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்த ஷட்பதி ஸ்தோத்திரம் முதலானவற்றில் நம் அத்வைத்த ஆச்சாரியாளே துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் முதலியவற்றையும் ஒவ்வொரு நிலையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். யோக தாராவளி என்ற நூலில் ஒரேடியாக பாதஞ்சல யோக நுட்பங்களை கொட்டியிருக்கிறார். சாங்கியர்களின் 24 தத்துவங்களையும் அவர் பாஷ்யங்களின் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். வியாசர் சொன்ன 5இல் வேதம், சாங்கியம், யோகம் போக மீதமுள்ளவை பாஞ்சராத்திரமும் பாசுபதமும். பாஞ்சராத்திரத்தில் விஷ்ணு மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறது. பாசுபதத்தில் பரமேஸ்வரன் மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லியிருக்கிறது. இவை மற்ற தெய்வங்களை மட்டம் தட்டி இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கு மட்டும் உத்கர்ஷம் சொல்கின்றன. அதனால் இவை வேத மதத்தை சேர்ந்தவை ஆகா என்று வியாசாச்சாரியால் அபிப்பிராயப்படுகிற மாதிரிதான் வேதாக என்று வேத மதத்தை சொல்லிவிட்டு பாஞ்சராத்திரம், பாசுபதம் என்று இவற்றை வேதத்திற்கு வேறான சம்பிரதாயங்களாக தனியே சொல்லிவிட்டார். சாங்கியம் வெறும் தத்துவவாதம்தான். அதில் கர்மாவும் இல்லை, பக்தியும் இல்லை, அனுபவ ஞானத்துக்கும் வழி இல்லை. யோகம் ரொம்பவும் உசந்தது என்றாலும் அதில் வைதிக உபாசனை, கர்மா எல்லாம் பூர்ணமாக வரவில்லை. ஞானம் என்று எடுத்துக்கொண்டாலும் உபனிஷத்தில் சொன்ன மாதிரி அதில் பரமாத்ம தத்துவத்தை பற்றி தெளிவாக சொல்லவில்லை. அதனால்தான் இந்த 4மே ஏதோ ஒரு தினசில் அபூர்ணம் என்பதால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட பூர்ணமான வேதத்திலிருந்து அவற்றை பிரித்து சொல்லிவிட்டார். வியாசர் மகரிஷி, பரம ஞானி. அவர் அபிப்பிராயம் இப்படி என்றால் இன்னொருத்தர் கந்தர்வராக இருந்து அம்பாள் சாபத்தால் மனுஷராக பிறந்து மிகப்பெரிய சிவபக்தராகி ஈஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி அதன் பலனாக ஈஸ்வரனையே அடைந்து நித்திய கைலாசவாசம் செய்தவர். அவருக்கு புஷ்பதந்தர் என்று பேர். அவர் பண்ணின ஸ்தோத்திரத்துக்கு சிவமகிம்ன ஸ்தோத்திரம் என்று பேர். சிவனின் மகிமையை கூறும் துதி என்று அர்த்தம். புனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் வடக்கே போய்விட்டால் போதும், வட இந்தியா முழுக்க பக்தர்கள் என்றால் சிவமகிம்ன ஸ்தோத்திரம் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். நான் எத்தனையோ சொல்லியும் புஸ்தகமாகவே அச்சு போட்டு கொடுத்தும் கூட நம் பக்கங்களில் திருப்பாவை திருவம்பாவையோ திருமுருகாற்றுப்படையோ விநாயகர் அகவலோ அந்த அளவுக்கு பிரபலமாகவில்லை.
அந்த சிவமகிம்ன ஸ்தோத்திரத்திலேயும் வியாசர் சொன்ன மாதிரி பல மதங்களை பற்றிய பிரஸ்தாவம் வருகிறது. மகாபாரத ஸ்லோகத்தை நினைத்து கொண்டே புஷ்பதந்தர் பாடின மாதிரி இருக்கிறது. த்ரயி சாங்கியம் யோகः பசுபதி மதம் வைஷ்ணவம் இதி. த்ரயி என்றால் வேத மதம், அப்புறம் சாங்கியம், யோகம், பசுபதி மதம் என்பதுதான் மற்ற தெய்வங்களை மட்டம் தட்டி சிவனே பெருசு என்கிற பாசுபத மதம். இதே மாதிரி பரதெய்வம் நிராகரணம் பண்ணி விஷ்ணு உத்கர்ஷம் சொல்வது வைஷ்ணவம். வியாசர் இதைத்தான் பாஞ்சராத்திரம் என்றார்.